திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வங்க தேசத்தினுடைய எல்லை வழியாக இந்தியாவிற்குள் 6 கோடிக்கும் அதிகமான மக்கள் குடியேறி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வசிக்கிறதாக நம்முடைய மத்திய உளவுத்துறை அறிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவும் வங்கதேசமும் சுமார் 4096 கிலோமீட்டர் அளவிலான பரப்பளவை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் எல்லை பகுதியும் வங்கதேசத்தின் எல்லை பகுதியுமான பகுதிகளிலே மேகாலயா, திரிபுரா, மிசோரம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்கள் அமைந்திருக்கின்றன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது நிமித்தமாக இந்த மாநிலங்களின் வழியாக உள்ளே வங்கதேசத்தில் உள்ள மக்கள் கோடிக்கணக்கான பேர் நம்முடைய தேசத்துக்குள் ஊடுருவி ஆங்காங்கே பல மாநிலங்களில் வீடுகளை கட்டி இன்னமும் பல்வேறு பணிகள் தொழிலாளிகளாக கூட குடியேறி இருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டெல்லியில் மட்டும் 1000க்கும் அதிகமான பேர் அவ்வாறு சட்டவிரோதமாக குடியேறினதின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக இடங்களிலே குடியேறுகிறவர்கள் எந்தவித சட்டங்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படிவதோ அல்லது எந்த விதத்திலும் அவர்கள் தேசத்தின் சட்டத்திற்கு நிகராக அல்லது சட்டத்தின்படி உள்ளே நுழைந்து காரியங்களை நடப்பிப்பதோ இல்லாதபடிக்கு சில ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தி இந்தியாவிற்குள் ஊடுருவுவதற்காக அவர்கள் 50,000 முதல் 1,00,000 வரையிலும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும், இந்தியாவிற்குள் ஊடுருவி உள்ளே வந்த பிறகு அங்குள்ள ஏஜென்ட்டுகள் மூலமாக அவர்களுடைய பாஸ்போர்ட், இன்னும் அவர்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு என்று சொல்லி எல்லாமே மாற்றி அமைக்கப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது. மட்டுமல்ல, கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே வங்கதேசத்திலே புரட்சி ஏற்பட்டு அங்குள்ள ஆட்சி மாற்றத்தினாலே தற்போது முகமது யூனிஸ் அவர்களுடைய தலைமையிலே இடைக்கால ஆட்சி நடைபெற்று வருகிறது. இவர் இந்தியாவுக்கு எதிராக சீனா மற்றும் பாகிஸ்தானோடு கூட உறவு வைத்து கொண்டு தேசத்தின் பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேசத்தின் பாதுகாப்பு அச்சுறுத்தப்படும்படியாக சூழ்நிலை நிலவி வருகிறதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவிற்குள் ஊடுருவ நினைக்கிற தீவிரவாதிகள் வங்கதேச இந்திய எல்லைகள் வழியாக உள்ளே புகுந்து தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறதாக கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசித்து, நாம் வங்கதேசத்திலிருந்து நம்முடைய தேசத்தில் நுழைந்திருக்கிற 6 கோடிக்கும் அதிகமான வங்கதேசத்தின் நிமித்தமாக, அவர்கள் நிமித்தமாக தேசத்தின் பாதுகாப்பிற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதிருக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். வங்கதேச மக்கள் இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறும் விவகாரம் தேசிய அளவில் பெரும் விவாத பொருளாகி உள்ளது. இது குறித்து மத்திய உளவுத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது: இந்தியாவும் வங்கதேசமும் 4096 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன. அஸ்ஸாம், மேற்கு வங்கம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மாநிலங்கள் வங்கதேச எல்லையில் அமைந்துள்ளன. இதை பயன்படுத்தி வங்கதேசத்திலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவி பல்வேறு மாநிலங்களில் சட்டவிரோதமாக குடியேறி வருகின்றனர். குறிப்பாக மேற்கு வங்கம், அஸ்ஸாம் வழியாக அதிக ஊடுருவல் நடைபெறுகிறது. வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் ஒரு நபரை ஊடுருவச் செய்ய சில ஏஜென்ட்டுகள் 50,000 முதல் 1,00,000 வரை வசூல் செய்கின்றனர். இந்தியாவில் ஊடுருவிய பிறகு அவர்கள் ஆதார், வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை பெறவும் ஏஜென்ட்டுகள் உதவி செய்கின்றனர். இதற்கு 2,000 முதல் 10,000 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சிலர் பாஸ்போர்ட் கூட பெறுகின்றனர். மேற்கு வங்கம், அசாமிலிருந்து ஏஜென்ட்டுகள் மூலம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு வங்கதேச மக்கள் தொழிலாளர்களாக வேலைக்கு செல்கின்றனர். குறிப்பாக டெல்லி, ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில்
குடியேறி தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியதாக டெல்லியில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மும்பையில் 310 வங்கதேச இளைஞர்கள் பிடிபட்டனர். சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பாக மகாராஷ்டிரா முழுவதும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வழக்குகள், கைது நடவடிக்கைகளுக்கு வங்கதேச மக்கள் அஞ்சுவது கிடையாது. கைதாகி சிறைக்கு சென்றாலும் சில மாதங்களில் ஜாமீனில் வெளிவந்து விடுகின்றனர். அவர்களை வெளியேற்ற கடுமையான சட்டங்கள் இல்லை. இந்தியாவில் சட்டவிரோதமாக வசிக்கும் வங்கதேச மக்கள் தொடர்பாக மத்திய அரசிடம் தெளிவான புள்ளி விவரம் இல்லை. எனினும் நாடு முழுவதும் சுமார் 6 கோடிக்கும் மேற்பட்ட வங்கதேச மக்கள் வசிக்கக்கூடும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும் எண்ணிக்கையிலான வங்கதேச மக்கள் நிரந்தரமாக வீடுகளை கட்டி வாழ்கின்றனர். ஊடுருவலை தடுக்க இந்தியா வங்கதேச எல்லைகளில் முக்கிய பகுதிகளில் கம்பி வேலி அமைக்கப்பட்டு உள்ளது. எல்லையில் லேசர் சுவர் எழுப்பவும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தற்போது அந்த நாட்டில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சி நடத்தி வருகிறது. இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் யூனுஸ் பாகிஸ்தான், சீனாவோடு அதிக நெருக்கம் காட்டி வருகிறார். இந்த சூழலில் வங்கதேச எல்லை வழியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவும் அச்சுறுத்தல் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த செய்தி தொகுப்பை நாம் வாசித்து செய்திகளை அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவுகிற வங்கதேச மக்கள் நிமித்தமாக நம்முடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு பங்கும் விளைவிக்காதபடி கர்த்தர் இந்த மறைவான திட்டங்களை அபத்தமாக்கி போட, கர்த்தர் தேசத்தை பாதுகாக்க, தீவிரவாதிகள் எந்த விதத்திலும் இந்தியாவிற்குள் நுழைந்து விடாதபடி எல்லைப்பகுதி வலுப்படுத்தப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் எல்லை வழியாக ஆண்டவரே தகப்பனே, வங்க தேசத்தினர் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்குள் 6 கோடிக்கும் அதிகமானவர் உள்ளே ஊடுருவி பல்வேறு மாநிலங்களில் வசிக்கின்றனர் என்று எங்களுடைய மத்திய உளவுத்துறை கூறியிருக்கிற செய்தியின் அடிப்படையில் ஆண்டவரை நாங்கள் அதை உம்முடைய பாதத்திலே வைத்து உமக்கு தெரிவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை இவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பரவி இருக்கிறது மட்டுமல்லாமல் இது நிமித்தமாக ஆண்டவரே தற்போது வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற புதிய ஆட்சி, அந்த ஆட்சியாளருடைய ஆண்டவரை காரியத்து நிமித்தமாக பாகிஸ்தான், சீனாவோடு அவர் இணைந்து கொண்டு செய்கிற மறைவான திட்டங்கள் நிமித்தமாக இந்தியாவுக்குள் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறதே ஆண்டவரை, அதி நிமித்தமாக எந்த ஒரு பாதிப்பும் தீவிரவாதிகள் நிமித்தமாக தேசத்தில் எந்த அழிவும் நேரிடாதபடி எங்களுடைய தேசத்தின் எல்லை பகுதியிலே கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு வர ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எத்தனை பேர் பாதுகாவல் செய்தாலும் கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா. ஆகவே நீர் பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தீவிரவாதியுடைய அச்சுறுத்தல்கள், அவர்கள் நிமித்தமாக உண்டாகிற பாதிப்புகளுக்கு எங்கள் தேசத்தை விலக்கி பாதுகாத்துள்ளுங்க. எங்கள் தேசத்தில் பல்வேறு மாநிலங்களில் குடியிருக்கிற சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிற வங்க தேசத்தினர் ஆண்டவரே சட்டப்பூர்வமாக ஆண்டவரே அவர்கள் வெளியேற்றப்பட ஆண்டவர் அவர்கள் நிமித்தம் எந்த பாதிப்பும் நிகழாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வன்முறையை, தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து எல்லை பகுதியின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.